வணக்கம் வணக்கம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற சேவை தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து உள்ள வந்தலையும் உழப்புல ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். போன வாரம் வந்து வீடியோ போடாட்டி நிறைய பேர் கழுவி ஊத்திருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிடுறேன். அதாவது எடுத்தோடனே உள்ள சந்தைகளை வரும்போதே யாராச்சும் உழப்பு விட்டு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா அந்த வாரம் பொழப்பே நாரி இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்க முடியாது. நான் எடுத்தோடனே முதல் கோணம் முற்றிலும் கோணங்கிற மாதிரி எல்லாமே உழப்பிடும். அதனால எடுக்கல. இந்த வாரம் வந்து வீடியோ எடுத்துட்டு உள்ள வந்திருக்கிறோம். இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை. வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். ஓகே, அப்படியே உள்ள பூந்துடலாம். எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கர்நாடகா வண்டி ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு கர்நாடகா பிரீடு ஆடு நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு என்ன பார்த்தேன். ஆடுகள் வரத்து நிறைய இருக்கு. பெரிய பெரிய ஆடுகள் வந்திருக்கு. குட்டியோட ஆடுகள் வந்திருக்கு. கருங்கடா வீடியோ எடுத்துக்கலாமா? அவரு அங்க போய் எடுத்துக்க அப்படிங்கிறீங்களா? உள்ள வந்தோடனே அம்சமா இருக்க மாட்டிருக்கு. அப்படியே எடுத்தோடனே சண்டை கடாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. கண் கருப்பு. நம்ம வீடியோ எடுத்துக்கலாமா? வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அருமையான கண்கருப்புல சேர்ற கெடா குட்டி பாக்குற நல்ல ஜம்முன அட்டகாசமா இருக்கு. விட்டாதில்ல வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருப்பூர். திருப்பூர். கண்கருப்புல சேர்ற கெடா குட்டி 20 ரூபா. பல்லு பல்லு 4 பல்லு. சண்டைக்கு இப்ப 30 ஆடு பிளான் ஆச்சு. சந்தைக்காக இப்போ ஒரு சீலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு. சரி, ஓகே. அதிகமா வியாபாரம் அதிகமா எழுதிட்டு வியாபாரம். அது போக சிம்பிள் கிடாய்களும் வரத்திருக்கு. சிம்பிள் கிடாய்கள், ஆடுகள், குட்டியோட ஆடுகளும் இருக்கு. கேட்டு பார்ப்போம். உள்ள போனோம்னா பெரிய கடாய் ஏதாச்சும் இருக்கு. வியாபாரம் ரொம்ப பிஸி. ஆன போல போறாங்களோ சின்னாப்பு கேட்ட மாதிரி ஆச்சா? இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? தயவு செஞ்சு நீ போயிருப்பா. ஏன் வயிற்றுல கிளம்புறீங்களா? சரி, அப்புறமே வர்றேன். வணக்கம். இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரம் எல்லாம்? வியாபாரம் இன்னைக்கு டல்லுதானுங்க. இன்னைக்கு டல்லுதான். டல்லுதானுங்க. கிறிஸ்மஸ் வியாபாரமே இல்லைங்க. ஆமாங்க. 10 கொண்டு வந்தனுங்க. 5 தான் இருக்குங்க. 5 கொடுத்துருங்க. வெள்ளாடு. ஆமாங்க. ஆமாங்க. ஆடுங்க 6 ரூபா சொல்லுதுங்க. இருக்குங்க. 1 வருஷம் இருக்குங்க. ஆமா, அறுப்புக்காக வளர்த்துருக்காங்க. இது 2 20 ரூபா சொல்லிச்சுங்க. பல்லு 4 பல்லுங்க. இப்பதான் கொடுத்தனுங்க 4 கிடாய். பெரிய கிடாய் 50 ரூபாய்க்கு கொடுத்தனுங்க 4 கிடாய். ஆமாங்க. வாங்கிக்கலாங்க. 80 12 65 80 12 65 11 58 மங்கள ராஜா. ஆமாங்க. என்ன பண்றதுங்க, அவ்வளவு காசுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓரளவுக்கு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. 2 கடை ஜோடியை கொண்டாந்துருக்காங்க.
ஐயா இது வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன விலை வருங்க ஐயா அது? 32. எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? பல்லு ஒரு வருஷம் கடை இருக்குங்களா? 6-7 மாசம் தான் ஆகுது. 32 சொல்றாங்க. எத்தனை ரூபா மட்டும் கேக்குறாங்க ஐயா? எத்தனை ரூபா மட்டும் மோதுறாங்க? 28 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. 28 ரூபாய்க்கு தான் மோதுறாங்களாமா. சரி ஓகே. இது என்ன சனையாடா? அறுப்புக்கு வாங்கிட்டு போறது. நீங்க வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்ல வருது? 22 ரூபா வருது. என்ன விலை சொன்னாங்க? அவங்க சொன்னாங்கன்னா 28 ரூபா சொன்னாங்க. 28 சொல்லி 22 ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க. சரி ஓகேண்ணா. 22 ரூபாய்க்கு 2 ஆடு அறுப்புக்கு பிடிச்சிருக்காங்க. அது போ படா சைஸ் கடை இருக்குதுப்பா. சந்தையில பிக்கெஸ்ட் கடை. இந்த சைடு கடா குட்டியே நிக்குது. நிக்குதுன்னு சொன்னா விக்குதுன்னு சொல்லுங்க. சந்தையில பெரிய கடை உள்ள கொம்பு நீளம். இந்த வாரு மான் மாதிரி இருந்துச்சு. இந்த கிடமான அப்படிம்பாங்க. பெரிய மான். சரி பெரிய ஆடு. காலையில இருந்தே ஒரே தந்தி அடிச்சுட்டே இருக்குது. காய் அடிச்ச கடாயா? இது என்ன உங்களுதா? எல்லாம் நம்மளுதாப்பா. எல்லாம் உங்களுதுதான். ஃபர்ஸ்ட் கடாயை பாத்துருங்க. பாருங்க கொம்பு கடாய். கொம்பு கடாயாப்பா. கொம்பு காய் அடிச்ச கடாய். தள்ளிக்கப்பா. கொம்பு கட்டுற போது பல்லு வந்துருதுப்பா. இது வருது 32 ரூபா வருது. ஆமா சரியான வீரை. எங்காச்சும் உன்னை இடிச்சு போட போகுது. பாடி வீக்கா சமே. காய் அடிச்சது. ஆமா இது காய் அடிக்கல. அது வரும் கிட்டத்தட்ட 35 கிலோ இருந்து 40 கிலோ வரைக்கும். அல்ல 25-26 கேக்குறாங்க. ஆமா சாமி இது புடி. சாமி 500 கொடுங்க சாமி. இங்க பாரு நான் சொல்லி போட்டே புடிச்சிட்டு போங்க. நாங்க அப்பளே குடிச்சு கேக்குறீங்க அண்ணா. கட்டுடியா வருதுண்ணா. அண்ணா 500 அண்ணா கட்டுடியாகாதுண்ணா. சாமி ஒரு காலைகம் என்னன்னு அவருக்கு இல்லைண்ணா. அண்ணா அது வானூர் 500 போச்சுண்ணா. 6 போச்சு போங்க. அது வரும்போது நான் தான் வச்சுக்கிறேன். அந்த கடையை கொடுத்துருது சார் 19க்கு. ஆமா மோளக்கடாய். எது சார் இதுங்களா? இந்த கடாய் 17 ரூபா வருது. ஆமா இன்னைக்கு எத்தனை கடாய்கள் பெரிய கடாய்கள்? இன்னைக்கு ஒரு 9 கடாய் கொண்டு வந்தோம். 5 கொடுத்து அப்படியே போயிட்டு இருக்குது. 4 நிக்குது. இனி 3 தான் நிக்கு. ஆமா ஓ பாத்துக்கலாம். 9943 ஹெச்ஆருக்கு சரக்கு தெளிவா இருக்குது இல்ல. 9943 8162 குளத்துப்பாளையம். இன்னைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து நிறைய இருக்கு. சிம்பரி குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. ஐயா இது வீடியோ எடுத்துக்கலாமா? காட்டுக்கார் வெளியே போயிட்டாரா? சரி ஓகே அப்படியே காமிச்சுக்கிறேங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வியாபாரம் நடந்துட்டே இருக்கு. வியாபாரம் முடிச்சு வந்து ஏத்துறவங்களும் இருக்காங்க. வியாபாரம் ஆகாம ஏத்துறவங்களும் இருக்காங்க. ஏன் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க இது? ரெண்டுமே அறுப்புக்குங்களா? வளர்த்துக்கா? வளர்த்துற குட்டியோடயா?
குட்டியோட ரெண்டும் சேர்ந்து 25க்கு முடிச்சிருக்காங்க. சரிங்க ஐயா. உள்ள பெரிய பெரிய ஆடுகள் கடாய்கள் இங்க வரத்திருக்கு. விற்பனை தான் மந்தமா போக மாட்டிருக்கு. தம்பி வணக்கம். வணக்கங்கண்ணா. இப்போ வந்து 3 ஆடு கொண்டாந்து. ஆமாங்க. சனையாடா? 3மே விரதலுங்க. ஆமா ஆமா. அறுக்கிறது அவங்க வளர்ப்பு பத்தாது. ஆமா ஆமா. நான் ஒன்னொன்னு 10,500 சொல்லிச்சுங்க. 9 ரூபாய்க்கு கேட்டு நிக்க 9,500 வந்து கொடுத்துலான் இருக்கேன். கொடுத்துடலான் இருக்கேன். அது சனைங்க. கருப்பு சனைங்க. சனையா இருக்கு. ஆடு ஒரு 2-3 மாசம் தனி இருக்கு. பால் கரும்பால் வருது. கரும்பால் வருது. ஆமா ஆமா. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம்ண்ணா. சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். சரி சரிங்க சரி. பாத்தீங்கன்னா ஆடு குட்டியோட ஆடு வேணாந்துருக்கேன். அவரை தான் கேட்கணுமா? ஆடு பிளஸ் குட்டியோட நிறைய இருக்கு. அண்ணன் மும்முரமா போன் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் வர்ற அப்படின்னா கருங்கடா நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சிடறாங்க. 2 குட்டியோட ஆடு. இதே மாதிரி இங்க 2 குட்டியோட ஆடு நிக்குது. என்ன ரேட்டுன்னு தெரியல. ஏன்னா அது என்ன ரேட் ஒரு ஆடு குட்டி? ஆடு குட்டிக்கு 18 ரூபா சொன்னாங்க. 18. ஆமா. 2 கடா குட்டிங்களா? கடா எடு பிறவி எடுக்கா. கடா குட்டி ஆடு மூணா நீத்து. பல்லுனா? பல் 3 நீத்து 6 பண்ணுங்க. 6 பல்லு. அது உங்களுதா? அது உங்களுக்கு இல்ல. சரி 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 ஓகே. நம்ம கர்நாடகா போயிடு. இந்தியில வந்து இறங்கின ஆடு. என்ன ரேட் வருதுங்க? 8 ரூபா தான். எல்லாம் கர்நாடகா பிரீடா? எம்பி ஆடு. கர்நாடகா வண்டி நிக்குது. எம்பி அங்க மத்திய பிரதேசத்துல இருந்து பிடிச்சிட்டு வர்றதா? மும்பை. அதெல்லாம் நாட்டு வெள்ளாடு. அது என்ன ரேட் வருதுங்க? 6,500 7 ரூபாய்க்குள்ள வரும். சரி ஓகேண்ணா. நான் எடுத்துக்கலாமா? சேலம் கருப்புலே கடா என்ன ரேட்னா வருது? 20 ரூபா. பல்லுனா? 2 பல் தரோம். கரியர் எத்தனை வருங்க? 25 கிலோக்கு மேலதான் வரும். சரி ஓகேண்ணா. இன்னைக்கு கர்நாடகா பிரீடு நிறைய வந்திருக்குங்களா? மத்திய பிரதேச ஆடு எல்லாமே. சேலம் கருப்பு அந்த குரூப்பையே காணும். எடப்பாடி குரூப்ப இங்க இருக்காங்கப்பா. வணக்கம். பல வாரம் ஆச்சாட்டு இருக்கு. சந்தையிலே எட்டி பாக்குறது சும்மா கொண்டாந்துட்டு வேடிக்கைதான். ஆடு கொண்டாந்தீங்க? ஆடு 10-15 ஆடு கொண்டாந்து அப்படியேதான் வச்சுக்கிறோம். எல்லாம் வியாபாரத்தை செய்யறாங்க. யார கேட்டாலும் அதேதான் உண்மைங்க. சரி ஓகே. அடுத்த வாரம் பார்க்கலாம். காய்ச்சினா கூட பிரச்சனை இல்ல. சரி ஓகேண்ணா. அப்படி பார்த்தோம்னா சிரோகியா எல்லாமே மத்திய பிரதேச ஆடுன்னு நினைக்கிறேன். எம்பி அதாவது ஒவ்வொரு சைஸா இருக்கிறது அந்த சரவணை காட்டுதான். கேரளா பிரீடா? என்ன ரேட் வருது? என்ன வேணும்? என்ன ரேட் வருதுன்னா என்ன வேணும்னு கேட்டா ஆடு ரேட் கேட்கணும். டீட்டெயிலுக்கு தான் அவர் தான் கேட்கணும். சரி ஓகே. ஓனர் அவருக்கு சார் கேரளால இருந்து வந்திருக்கிற ஆடுகள்.
ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா அதிகமா யாருக்கும் கேட்கல. அப்படியே காமிச்சிட்டு போயிருந்தோம். ஆடுகள் வந்து நிறைய பேருக்கு விற்பனை மந்தமா போயிட்டு இருக்காங்க. யாரு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதுலயே சில பல சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருப்போம். அதெல்லாமே வந்து எடுக்க முடியாது, காமிக்க முடியாது. பெரிய தரத்தில் இருக்கிற ஆடுகள் எல்லாமே விற்பனை பண்ணிருக்காங்க. ஒடியா வணக்கம். நீங்க எப்படி போயிட்டு இருக்கு? சுமார் தானே. ஆமாண்ணா. ஆடு 5 ரூபாய் கிடந்தேன். ஆமாண்ணா. ரேட்டு 8 ரூபா 9 ரூபா. ஆமாண்ணா. குட்டி தனியா இருந்தேன். ஆமா. ஆமா இருக்கு. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். 9942395923. ஓகே. வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ 500 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஆடு பிளஸ் குட்டியோட வந்துருக்காங்க. நார்மலாவே இந்த சரௌண்டிங்ல யாரும் பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு ஆள் தான் பேசுவாங்க. ஆமா கடா குட்டி 2 பால் கொடுத்து 3 குட்டி 40% கொடுக்கணும். ஆமா இருக்கு 4 கிராம் இருக்கு. கடா குட்டி 2 ஓட்ட வைக்க 3 குட்டிக்கு பால் கட்டணும். வேலை 28 ரூபா சொன்னேன். ஆமா ஆமா 3 பாத்திக்கு 2 மாசம் 3 மாடி பக்கமா. ஆமா 4 இருந்து 1 வருஷத்துல முடிச்சாச்சு. 2 ஆமா 4 குட்டி வரைக்கும் ஆனா 3 குட்டி ஒண்ணு கொடுத்துட்டோம். ஆனா 2-3 குட்டி பால் கட்டியிருந்தாங்க. அது 28 ரூபா சொன்னேன். ஒரு மாசம் ஆகும். அது போக வளர்ப்புக்கான ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே வளர்த்தி கொண்டாடுறது. எல்லாமே குட்டியோட கொண்டாந்துருக்கேன். குட்டியெல்லாம் பாக்குறதுக்கு போது செம்மன அழகா இருக்கு. இதெல்லாமே சினை ஆடுகள். வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம், வியாபாரம் இல்லைங்கிறீங்களா? சரி ஓகே. இந்த மாதிரி ஆடு குட்டிகளோட வேணுனாலும் இங்க குணத்தூர் சந்தைக்கு வந்து வாங்கலாம். ஓகே
இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடுகளோட வரத்தை பார்த்துட்டோம். அதுபோக செம்பரி குட்டிகள் தேவைப்படுறவங்க இங்க நேரடியாக சந்தைக்கு வந்தாலும் நேர்ல பார்த்து வாங்கிக்கலாம். இதுல வந்து விலை சொல்ல மாட்டாங்க. நம்ம அண்ணன் ஒரு தலை கையை வச்சு உட்காந்துருக்காரு, அவரை கேட்டு பார்ப்போம். அண்ணா வணக்கம். இன்னைக்கு எப்படி போகுது வியாபாரம்லாம்? இன்னைக்கெல்லாம் சம்பளம் முதலாளி 6 வாரம் இதேதான் சொல்றீங்க. இந்த வாரம் 50 சம்பளம் அப்படியே கிடக்குது இருக்கு. அப்படியே எல்லாம் ஆமா, இன்னைக்கு என்ன ரேட் ஸ்டார்டிங்னா? இன்னைக்கு 5 ரூபாய் 4 ரூபா 3.5 தான் கேக்குறாங்க. ஸ்டார்டிங் ஆமா, 4 ரூபாய் 5 ரூபாய் வாங்காது. ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? 3 மாசம் இருக்கு. சரிண்ணா. சரி, டீ சாப்பிட்டு போங்க. இன்னெல்லாம் வேணாம், அப்படியே போலாம். எல்லாமே அதிகரிச்சியில சேர்ற குட்டி. எட்டயபுரம் திருச்சி சமீபம் ஏரியா சைடு இருக்கிற குட்டி. அது உங்களா அவருது? அவரை போடுறதுங்களா? போடு. அவர் பேசுவாரா? போகட உங்களுக்கு ஒரு ஆள் இல்ல, அவனும் கையில பிடிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிறீங்களா? குட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எட்டயபுரம் குட்டி தான் அண்ணா வாங்கிட்டு. ஓகே, செம்பரி குட்டிகளும் நார்மலா பார்த்துட்டோம். ஓகே, இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனா இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது குட்டி எல்லாம்? சுமார் தான். ஆமாங்க. வியாபாரமா மார்கழி முடிஞ்சாதான். ஆமாங்க, தை மேல இது என்ன ரேட் வருதுங்க? சோடி கம்பி தான். சோடி 7 ரூபா வருது. சோடி 7 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆமாங்க, சோடி 7 8. இதெல்லாம் நாட்டு வேலை. நல்லா நாட்டு குட்டி தான். 3 மாசம் இருக்குமா? 3 மாசம் தான். சரி, ஓகே. யாருங்க அவர்? பேச மாட்டேன்ட்டாரு அப்படியாக. பரவாயில்ல, வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. விடுங்க, அடுத்த வாரம் பாத்துக்கலாம்.